the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யாவோட பலம் அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாலும் அணு ஆயுதம் ஓப்பனா வெளி உலகத்துக்கு தெரிந்த டேட்டா படியே அமெரிக்காவை காட்டிலும் ரஷ்யா கிட்ட கூடுதலான அணு ஆயுதங்கள் இருக்கு. ஆனா மறைமுகமா ஒவ்வொரு நாடும் எவ்வளவு வச்சிருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது தான் உக்ரைன் யுத்தம் ஒரு அணு ஆயுத யுத்தமா மாறிடுமோ அப்படின்னு எல்லாருமே பயந்தோம். கடைசியில அது நடக்காதுங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே வேற எதுவும் ரொம்ப ஆத்திரம் ஊட்டுற சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் அணு ஆயுதத்தை கையில் எடுத்தாதான். ஆனா இந்த அணு ஆயுதத்தோட மிரட்டல்களோ இல்ல தாக்குதல் தயார் நிலையோ அதி உச்சத்துல இருக்கு. அதை இப்ப ரஷ்ய அதிபர் புட்டினே வெளிப்படையா சொல்லிட்டாரு. 2ஆம் உலக யுத்தத்தோட வெற்றி தினத்தை ரஷ்யா கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறதான் அங்க பெரிய அளவுல ஒட்டுமொத்த உலகமும் பார்த்துக்கிட்டு இருக்கும். காரணம், எதிரிகளுக்கு மெசேஜ், உள்ளூர் மக்களுக்கு மெசேஜ் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லுவாரு. அப்படி இந்த வருஷம் ரஷ்ய அணு ஆயுதம் எப்பொழுதும் தயார் நிலையில இருக்கு அப்படிங்கிறதுதான். இன்னும் சொல்ல போனா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உச்சகட்ட உஷார் நிலையில அணு ஆயுத யூனிட் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொல்லும்போது ஏற்கனவே ஒரு டாக்டிக்கல் நியூக்கோட ட்ரில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த ட்ரில்லும் பெலாரஸ்லயே நடக்குது. பெலாரஸும் பங்கேற்குது. அது மட்டும் கிடையாது, பெலாரஸோட அதிபர் எந்த ஒரு பதிலடிக்கும் அணு ஆயுதத்தை வச்சு பெலாரஸ் பதிலடி கொடுக்கும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. காரணம், உக்ரைன் யுத்தம் மெல்ல பெலாரஸை உள்ள இழுத்துரும் அப்படின்னார்கள். இல்ல பெலாரஸ் உக்ரைன் யுத்தத்துக்குள்ள வந்துரும் அப்படின்னாங்க. இந்த ரெண்டுல எது நடந்தாலும் சரிடா, நான் அணு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து உன் மேல போடுவேங்கிற மாதிரிதான் பெலாரஸோட அதிபர் இந்த ட்ரில்லுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட். இப்படி ஸ்டேட்மெண்ட் விட்டு மனுஷன் ரஷ்யாவோட வெற்றி தினத்துல ரஷ்ய அதிபர் விடுற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி மாறி போச்சு. காரணம், ரஷ்ய அதிபர் புட்டினும் இதை நோக்கி தான் ஸ்டேட்மெண்ட். தயார் நிலையில இருக்கு, ரஷ்யாவை உங்களால களத்தை விட்டு அகற்ற முடியாது, எந்த ஒரு களத்திலையும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஓப்பனாவே த்ரெட் பண்ணியிருக்காரு. இந்த 2 சம்பவங்களும் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். இது நாள் வரையும் ரஷ்யால இருந்து பெரிய அளவுல ஒரு தாக்குதல், சுனாமி வந்துரும், ஊரே அழிச்சு போடுவோம் அப்படின்னு மிரட்டுறது யாரை பார்த்து அப்படின்னா பிரிட்டனை பார்த்து தான். பிரிட்டன் அந்த மாதிரி மிரட்டல்கள் ஜாஸ்தி ஆனோடனே கொஞ்ச நாள் அப்படியே அமைதி ஆயிடுவாங்க. கொஞ்சம் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சோடனே தான் தலை தூக்குவாங்க. ஒரு பயம் இருக்க மாட்டுக்கு, பண்ணிக்கிது தொலைச்சிட்டாங்கன்னா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறனால தான் அமைதி ஆகுறாங்க. ஆனா பிரிட்டனுக்கு விடக்கூடிய அந்த மிரட்டல் வேற எந்த நாடுகளுக்கும் விடுறதே இல்லை. ஆனா இப்ப மெல்ல மெல்ல அது பிரான்ஸை நோக்கி போக ஆரம்பிக்குது. அந்த மாதிரி மிரட்டல்கள் ஜாஸ்தி ஆகுது. ரஷ்ய அணு ஆயுதத்தை மறந்துட்டு மேக்ரான் அவர்கள் எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பல நபர்களும் ரஷ்யால வரிஞ்சு கட்டிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட டார்கெட் எல்லாம் பிரிட்டன் நோக்கி தான் இருக்கும். ஆனா முதல் முறையா எப்ப இவர் உக்ரைனுக்குள்ள படைகளை இறக்குவேன் அப்படின்னு சொன்னாரோ அதுல இருந்தே பிரான்ஸையும் பிரிட்டனோட வரிசையில ரஷ்யா நிக்க வச்சு பாக்குது. எத்தனை நாளைக்குன்னு தெரியாது. 2 பேரும் மீண்டும் சேர்ந்துக்கவும் வாய்ப்பு இருக்கு, இல்ல இதுவே டிராமாவாகவும் வாய்ப்பு இருக்கு. எதுவும் நடக்கலாம் அந்த கண்டத்துல. ஏன்னா ஐரோப்பாவோட அரசியல் அப்படி. ஆனா மேக்ரான் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டன் அடிக்கிற அதே ஸ்டைல்ல பிரான்ஸ் அடிக்கிறார்கள். ஆனா பிரான்ஸ் அடிக்கும் போது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நாடு பிரிட்டன் மாதிரி கொஞ்சம் தள்ளி இல்லை அப்படிங்கிறனால இவர்களோட நடவடிக்கை எல்லாம் பிரான்ஸ் மக்களையும் அச்சுறுத்துது, பிராந்திய வல்லரசு சட்டையவே பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மற்ற பயல்களையும் பயமுறுத்துது. அப்படி பயந்துகிட்டு இருக்கிற பயல்களுக்கு தான் பெலாரஸோட ஸ்டேட்மெண்ட் இன்னமும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சது 2 காரணங்களுக்காக. ஒண்ணு, நேட்டோல உக்ரைன் இணையறேன் அப்படின்னு சொன்னது. இன்னொன்னு, உக்ரைனுக்குள்ள மறைமுகமா பல ஆராய்ச்சிகள் நடந்தது. அது அணு ஆயுத ஆராய்ச்சி, ரசாயன ஆராய்ச்சி, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஏன்னா வெளியில பிளாஷ் ஆகலைல. உக்ரைன் ரஷ்ய எல்லைகள்ல பெரிய அளவுல அணு ஆயுதம், ரசாயன தாக்குதல், இதுக்கான ஆராய்ச்சி லேபை கொண்டு வரணும்னு அமெரிக்கா துடிச்சதும் அது இயங்குனதும் தான் பிரச்சனை. வெளிப்படையா நேட்டோ, மறைமுகமா இந்த ரசாயன பிரச்சனை. இது வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எல்லா நாடுகளுக்கும் தெரியும், எல்லா நாட்டை ஆளக்கூடிய தலைமைகளுக்கும் தெரியும். இப்ப இந்த அணு ஆயுதம் பெருசா வெடிக்க வெடிக்க ஐரோப்பா தான் ரொம்ப பயப்படுது. காரணம், ஏற்கனவே அடியில ரசாயன பிரச்சனை தான், அந்த கெமிக்கல்ல பிரச்சனை தான் பத்தி மேல வரும்போது நேட்டோ அப்படிங்கிற போர்வையை போத்தி வந்துச்சு அப்படிங்கிறது அவர்கள் அறிஞ்ச உண்மை. எங்க அதுல நம்ம நாடு சிக்கிக்குமோ அப்படிங்கிற பதட்டம் ஒவ்வொரு தலைமைக்கும் அந்த பகுதிகளில் வந்துருச்சு. அதோட வெளிப்பாடு தான்
பெலாரஸும் ரஷ்யாவும் 2-3 நாட்களா கொடுக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஐரோப்பா அமைதி காக்குது. பதிலுக்கு அணு ஆயுதம் இருக்கு, அமெரிக்கா கொண்டு வந்த அணு ஆயுதத்தை ஏன் நாட்டுக்குள்ள வை அப்படின்னு பால்டிக் நாடுகள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த சவுண்டும் வராததுக்கு காரணம் அடிப்படை புகைச்சலை நோக்கி ரஷ்யா நகருது. அது கண்டுபிடிச்சாலும் சரி, கண்டுபிடிக்காம அதை வச்சுக்கிட்டு சண்டை போட்டாலும் சரி, இங்க பெரிய அளவுல நஷ்டப்பட போறது ஐரோப்பா. அதனால தான் இவர்கள் இவ்வளவு மிரட்டலுக்கும் அமைதியா இருக்காங்க.